ஹலோ காய்ஸ், செரஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி டீ எல்லாம் போட்டுட்டு வச்சுருப்போம். இது வந்து சுகர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எறும்பு வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இது வந்து டீயோ இல்லை பாலோ இந்த மாதிரி இதுக்கு மட்டும் இல்லை, ஏதாவது ஸ்வீட் ஐட்டம் நம்ம வாங்கி வச்சுருந்தோன்னா கூட இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விரிவான பாத்திரத்தில் தண்ணி வந்து எடுத்திருக்கேன்னா, இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் டீ ஊற்றி வச்சுருக்கோமோ அதை வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். இப்படி வைக்கிறப்போ இதில் வந்து எறும்புங்கிறது வரவே செய்யாது. இது வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஸ்வீட் ஐட்டமுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் வைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வைக்கிறப்போ எறும்பு வந்து இதுக்கு பக்கத்துலேயே வராது. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி முடித்த ஒவ்வொரு டைமும் வந்து ஆயில் வந்து வெளியில் லீக் ஆகிருக்கும். அதனால் எண்ணெய் பாட்டில் வந்து பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். இந்த எண்ணெய் கரையை வந்து நம்ம துணியை வச்செல்லாம் கூட தொடச்சி எடுப்போம். துணியை வச்சு துடைக்கிறத விட இந்த ஐடியா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம சப்பாத்திலாம் வந்து திரட்டிட்டு மீதி மாவு வந்து வச்சுருப்போம் இல்லையா, அதில் மேலே போட்ட மாவு. இந்த மாவை வந்து நான் இந்த மாதிரி ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயில் பாட்டில் மேலே லைட்டாக வந்து தொட்டு தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் எண்ணெய் கரைங்கிறது இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி இந்த எண்ணெய் பாட்டில் ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா போதும். எண்ணெய் கரைங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது. எப்போவுமே வந்து நம்ம சமையல் முடிச்சுட்டு இந்த மாதிரி மாவு வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே இதில் எண்ணெய் கரை இருக்கவே இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டேன். இப்போ பாருங்கள், சுத்தமாக எண்ணெய் பிசுபிசுப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம சமையல் முடிச்சதுக்கப்புறம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆயில் பாட்டில் வந்துட்டு எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸு இல்லை பிரியாணி வாங்கின பாக்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியில் ஏதாவது வாங்கினா கிடைக்கும் இல்லையா, இந்த பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து மளிகை சாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நிறைய குட்டி குட்டி டப்பாவாக வாங்கி இடத்த அடைச்சிட்ருப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஒரே ஒரு பாக்ஸும் இந்த மாதிரி பேப்பர் கப்புமே போதும். இதை வச்சு நம்ம அழகான ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி வந்து இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மசாலா பொடி கூட நீங்கள் தட்டி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால இதில் வந்து 3 கப் தான் வந்து வைக்க முடிஞ்சுது. கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 4 கப்பு 5 கப்பு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை நீங்கள் அஞ்சரை பெட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து மிளகு, சீரகம், சோம்பு தான் வந்து போட்டு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை வந்து போட்டு இதை அஞ்சரை பெட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காமல் இந்த மாதிரி ஒரே பாக்ஸுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். சமையல் பண்ணுறப்போ இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம பெரிய சைஸ் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 3 பொருள் தான் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா போதும். இதோட மூடியும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கிறதுனால பொருள் எதுவுமே வந்து வெளியில் சிந்தவே செய்யாது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இந்த ஸ்வீட் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் ஸ்பூன் வந்து போட்டு வைக்கிறதா இருந்தால் போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே இந்த டிப் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம வந்து டப்பா டப்பாவாக வாங்கி இடத்த அடைக்க தேவையில்லை. இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு சின்ன ஸ்பூன் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸோட மூடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே நம்ம வந்து என்ன போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதும் வந்து தெரியும் நமக்கு. வெளியில் பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம பாக்ஸை தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம டீ போடுவோம், இல்லை காஃபியெல்லாம் போடுவோம். காஃபி போட்டு அப்படியே வந்து நம்ம வந்துட்டு டம்ளர் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு டீயை வந்து ஊற்றுறப்போ நம்ம எவ்வளோ தான் வந்து பார்த்து பார்த்து ஊற்றினாலுமே ஒரு சில சொட்டாவது வந்து கீழே சிந்தி அந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்துட்டு நம்ம திருப்பியும் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டம்ளரில் டீ ஊற்ற போகிறீங்களோ அந்த டம்ளரை இந்த மாதிரி பிளேட்டு இல்லாட்டி ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க.
அதிலே இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீயோ காஃபியோ ஊற்றுறப்போ உங்களுக்கு வந்துட்டு அது எதுவுமே வந்து கீழே சிந்தாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட கிச்சன் வந்து க்ளீனாகவே இருக்கும். இதனால் நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். இந்த மாதிரி வந்து இனிமேல் ட்ரை பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டம்ளரை கையில் எடுத்துகிட்டு போகாமல் இந்த மூடியோடு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து புளி வந்து நம்ம சில நேரங்களில் ஊற வைக்க மறந்துடுவோம். அப்போது வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. புளியை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போ ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கையை வச்சு நார்மலாக வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ சீக்கிரமாக நமக்கு வந்து புளி வந்து ஊறி கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி கையை வச்சு பிசைஞ்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வந்து வச்சிடுறேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே புளி வந்து ஊறி கிடைக்கும். இப்போ நான் வந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே வந்து புளி ஊறி இருக்குது. ரொம்ப நேரம் நான் ஊற வைக்கவே இல்லை. நார்மலாக 2 நிமிஷம் வச்சாலே நமக்கு வந்து புளி நல்லா ஊறி கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து மிளகாய் தூள் நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சில பேர் வந்து மொத்தமாக அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க. சில பேர் பேக்கெட் ஐட்டம் கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் வச்சுருக்கிறது வந்து பேக்கெட்டில் உள்ளது தான். இந்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து கட்டிகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வண்டு கூட வர ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூளை இந்த மாதிரி மிளகாய் தூளில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதில் சீக்கிரமாக கட்டிகளும் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் வண்டு பூச்சியும் வைக்காது. நான் வந்து கம்மியான அளவில் தான் வந்து வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாய் தூளில் எல்லா பக்கமும் வந்து பெருங்காயத்தூள் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ ரொம்ப நாள் வரைக்குமே நம்மளோட இந்த மிளகாய் தூள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வண்டு பூச்சியும் வைக்காது. அது மட்டும் இல்லாமல் கட்டிகளும் விழாமல் நம்ம எப்படி வாங்கி வச்சோமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப் வந்து காலையில் வந்து டீ போட்டு குடிப்போம். இந்த மாதிரி டீ வந்துட்டு சில நேரங்களில் லாஸ்ட்டாக வந்து ஒருத்தருக்கு ஊற்றி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி வச்சுருப்போம். சில நேரத்தில் அது சூடு வந்து ஆறி போயிடும். அதை வந்து சூடு பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரீஹீட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்காக ஒரு பாத்திரம் தனியாக எடுத்துகிட்டு நம்ம திருப்பியும் சூடு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி காலையில் வந்து நம்ம சாதம் வடித்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இந்த சாதம் வந்து சூடாக இருக்கும். இந்த சாதத்துக்குள்ளே இந்த டம்ளர் வந்து அடியில் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து வச்சு விட்டுருங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சாதத்தில் உள்ள சூடு கொஞ்சம் நேரத்திலே வந்து டீக்குள்ளே ஏறிடும். அதனால் நம்ம வந்துட்டு டீயும் வந்து நல்லாவே வந்து சூடாகிடும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா டீ வந்து வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது வந்து குடிக்கிற சூட்டில் இருக்கும். உடனே வச்சு நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 டம்ளர் டீ மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வந்து சூடு பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.